காலேஜ் டைமில் மார்னிங் நல்லா தூக்கம் வரும். ஆனால் காலேஜ் லீவ் விட்டால் தூக்கமே வராது. மறாவது நாள் வேறு மாடல் எக்ஸாம் இருந்துச்சா, அதனால் 1 மணி நேரம் தான் படித்தேன். அதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சு. பொங்கல் சாப்பிடணும் போல் இருந்ததுனால பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைடிஷ்க்கு தேங்காய் சட்னி தான். ஒரு வாட்டி தேங்காய் உடைக்கும் போது கடவுளே தேங்காய் நல்லா இருக்கணும் தான் தோணும். ஏன்னா கஷ்டப்பட்டு உடைக்கிறோம், அது அழிவிடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. நான் நினச்ச மாதிரி பொங்கல் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் தாளிச்சிட்டேன். நிறைய பொங்கல் போட்டு நிறைய சட்னி ஊற்றி சாப்பிட்டேன். ஒரு பொங்கல் சாப்பிடணும்னு நினச்சது ஒரு குத்தமாடன்ற மாதிரி அடுப்பு வேலை வச்சிருச்சு. நான் பெருசாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் வச்சு தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சிருந்தேன். 10:45 செம பசி எடுத்துச்சு. அதில் ஒரு கொயக்கா மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். 11 மணிக்கு படுத்தேன். அதோட 2:45 தான் எழுந்தேன். பரோட்டா வாங்கிட்டு தான் சாப்பிட்டாங்க போல, வீட்டில் அது மீதி இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிச்சிருந்தேன். 10th ஹிஸ்ட்ரி படித்தது, அதோட இப்போ தான் எம்எஸ்சியில் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பாப்பா டீ போட்டு கொடுத்தா அதையும் குடிச்சிட்டு பஜ்ஜி சூப் எல்லாத்தையும் குடிச்சிட்டு நான் படிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி நான் மாடிக்கு கிளம்பி போயிட்டேன்.